இன்றைக்கி நாம் குளங்கள் ஏரிகளில் வசிக்கிற மழைக்கால நண்பனான தவளையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தவளைகளோட வாழ்க்கை முறை 2 விதமாக இருக்குங்க. அது ஒரு பாதி நீரிலையும் இன்னொரு பாதி நிலத்துலேயும் இருக்குங்க. ஒரு முட்டையிலிருந்து வரக்கூடிய தவளை ஃபஸ்ட்டு மீன் மாதிரி இருக்கும் சின்னதாக. அது பேர் டேட்போல், செவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறந்ததுமே தண்ணிக்குள்ளே நீந்தக்கூடிய தன்மை இருக்கும். அதோட நீந்துறதுக்கு அதுக்கு மின்னுக்கெலாம் எப்படி செதில்கள் அது சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இதுக்குமே அதோட உடம்புக்குள்ளே இருக்க செதில்கள்லாம் அது சுவாசிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு தவளையாக மாறிடும். தவளையாக மாறினதுக்கப்புறம் அது நிலத்தில் உயிர் வாழ ஆரம்பிக்கும். அப்படி நிலத்தில் உயிர் வாழும்போது அது மூச்சு விடுறதுக்கு நுரையீரல் அப்படின்ற ஒரு ஆர்கன் தனியாக உருவாகி அது மூலயமா தான் அது மூச்சு விட ஆரம்பிக்குங்க. இதனால தான் தவளைகளுக்கு ரெட்டை வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தவளையோட தோல் ரொம்பவே நீரை குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது வாயால் குடிக்கிறத விட தோலால் நீரை ரொம்பவே உடம்புக்குள்ளே எடுத்துக்கும். அதனால தான் அதோட தோல் எப்பயுமே ஈரத்தன்மையோடு இருக்குது. நிறைய தவளைகளுக்கு தன்னோட தோலின் நிறத்தை மாற்றிக்கக்கூடிய கேமஃபேஜ் அப்படின்ற தன்மை இருக்குது. இதனால் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னைத்தானே மறைச்சிக்கிற அளவுக்கு அது ஒரு புத்திசாலியான விலங்கு. இந்த திறன் வேட்டையாட வர்ற விலங்குகள்கிட்டருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னை பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் உணவு தேடுறதுக்கும் அதை பயன்படுத்துது. தவளையோட நாக்கு ரொம்பவே நீளமாக இருக்குங்க. அது ஒட்டும் தன்மையோடு இருக்கும். ஏதாச்சும் சின்ன சின்ன பூச்சிகள் வந்துச்சுன்னா அது நாக்கால் பிடிச்சி அப்படியே சாப்பிட்ரும். தன்னோட இரையை பிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. தவளைகளுக்கு கண்கள் 3 இமைகளை கொண்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு இருக்க மாதிரி கண்களை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்குமே அதுக்கு 2 இமை இருக்குது. இது போக தண்ணியில் இருக்க ஏதாச்சும் குப்பையோ இல்லை தண்ணி கண்ணுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக 3ஆவதாக ஒரு இமை இருக்குங்க. இது தண்ணியில் தவளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி பார்த்துக்குது. தவளைகள் அது இருக்க உயரத்தை விட 20 மடங்கு நீளமான உயரத்துக்கு அதனால் குதிக்க முடியும். தவளையோட பின்னங்கால்கள் அதுக்கு உதவியாகவும் உறுதியாகவும் இருக்குது.